புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இன்றைக்கு தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கும் விஷயம் குதிரை பேரம் என்கின்ற விஷயம். ஒரு திகில் படத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு சஸ்பென்ஸாக இருக்குமோ அதை விட சஸ்பென்ஸான விஷயம் தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள வரப்போற அனைத்து விஷயங்களும். முக்கியமான காணொலி. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். குதிரை பேரம். டிவிகே கட்சி வெற்றி பெற்ற அந்த நொடியில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் வார்த்தை குதிரை பேரம். செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் அவருடைய சகோதரர் இருவரும் இணைந்து மூளையாக செயல்பட்டு ஒரு குழு ஒன்றை அமைத்து டிவிகே கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்காக பேசப்பட்ட குதிரை பேரம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி துணையோடு. எப்படிங்க இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம பின் பாயிண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி துணையோடு 150 கோடிக்கும் அதிகமான பணத்தை முதலீடு செய்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு டிவிகே கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற முயற்சியில் தான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 9 பேர்களை கைது செய்யறாங்க. கைது செய்யப்பட்ட இந்த 9 பேரின் பின்னணியில் மூளையாக இருந்து செயல்பட்டது செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் என்கின்ற உண்மை விசாரணையில் தெரிய வந்தது. அதனால அவங்க வெளிநாட்டுக்கு எங்கேயும் தப்பிச்சு போகக்கூடாது என்பதற்காக 2 பேருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. செந்தில் பாலாஜியோட சகோதரரான அசோக் என்பவரை தனிப்படை அமைத்து வலைவீசி தேடி இருக்காங்களாம். 2வது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துக்கு போயிருக்காங்க இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று. செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் இல்லை. அதற்கு பதிலாக அவருடைய பெற்றோரிடம் அந்த நோட்டீஸை காவல்துறை வழங்குறாங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோ ஆதாரத்தை போலீஸே வெளியிட்டாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு இதுவரைக்கும் ஆஜராகவில்லை. போதும், இது போதுமே. செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக ஓடி ஒளிகிறார்? தப்பு பண்ணலன்னா வெளியே வர வேண்டியதுன்னு, விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதுன்னு. இந்த குதிரை பேரத்தில் நீங்கள் எதுவும் ஈடுபடலை, நீங்கள் மூளையாக இருந்து செயல்படலன்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகி அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஏன் தலைமறைவாக இருக்கிறார்? இதுதான் கேள்வி. உண்மையில் இந்த இடத்துல எல்லாருமே கேட்பாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் ஏங்க விசாரணைக்கு ஆஜராக மாற்றார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வியை தாவேகா கட்சியில் இருக்கிற திரு மரிய வில்சன் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, நிதி அமைச்சர், அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கலாமேங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகாமல் ஏன் ஓடி ஒளிகிறார் அப்படின்ற கேள்வியை அவரை பார்த்து கேட்கணும் இல்லைங்களா. ஏனென்றால் புதுச்சேரி நீதிமன்றம் அவருக்கு 2 முறை ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஆனால் பாருங்க, எனக்கு இந்த வேலை இருக்குதுங்க, எனக்கு சட்டமன்ற வேலை இருக்குங்க, என்னால் வர முடியாதுங்க. என்னப்பா இது திரும்ப திரும்ப சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுங்கிறீங்க. நாங்கள் தான் டிவியில் பார்க்குறோமே, சட்டமன்ற கூட்டம் 3 நாளில் முடிஞ்சு போச்சு. அப்படின்னு திரும்ப திரும்ப சட்டமன்றம்னு ஏங்க போய் சொல்கிறீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஆஜராவீங்களா இல்லையான்ட்டு மறுபடியும் பாருங்கள் அவருக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க ஆஜராக சொல்லி. செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் ஓடி ஒளிகிறார்னு கேட்கும்போது மரிய வில்சன் அவர்கள் ஏன் ஓடி ஒளிகிறாரு? தப்பு பண்ணல இல்லைங்களா. நேராக புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர் தரப்பு விளக்கத்தை கொடுக்க வேண்டியதுன்னு. 2மே விசாரணை தான், ஒன்று நீதிமன்றம், ஒன்று காவல்துறை. தப்பு பண்ணதால் தான் இவர் ஓடி ஒளிகிறார்னு சொன்னால், அப்போ அதே மாதிரி நீங்கள் தப்பு பண்ணதால் தானே நீங்கள் ஓடி ஒளிகிறீங்கன்ட்டு எதிர்கட்சிகள் கேட்குறாங்களே. அது மட்டும் கிடையாது, இந்த பக் திக் திக் டப் டப் சஸ்பென்ஸ் படத்தில் வருவதை போல சொன்னோம் இல்லைங்களா. உதயநிதி அவர்கள் மேடையில் ஒரு வார்த்தை கேட்டார், திமுக குதிரை பேரத்தில் ஈடுபடுது, டிவிகே கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்குறோன்னு சொல்கிறாங்க. யோ, உங்க எம்எல்ஏலாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாது. எப்படி எடுக்க முடியும்? யாருக்குமே யாருன்னு யாரையுமே தெரியாதுங்க. அது எதிர்கட்சிக்கு மட்டும் கிடையாது, பொதுவான ஒட்டுமொத்தமான மக்களுக்கு மட்டும் கிடையாது. ஏங்க டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு அந்த கட்சிக்குள்ள எந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. அதற்கு ஆதாரம், சாட்சி, ஊத்தங்கரை எம்எல்ஏ குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக 9 பேரை கைது பண்ணாங்க இல்லைங்களா. இந்த குதிரை பேரம் யாரிடம் நடத்தப்பட்டது? டிவிகே கட்சியோட ஊத்தங்கரை எம்எல்ஏவான இளையராஜா அவர்கள் கிட்ட தான் இந்த குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக புகார் கொடுக்குறாரு. 35 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் எனக்கு விலை பேசுனாங்க. நான் விசுவாசமானவங்க, டிவிகே கட்சியோட விசுவாசி. நடக்குமா என்கிட்ட? எவ்வளோ விலை கொடுத்தாலும் நான் விலை போக மாட்டேன்னு சொல்லிட்டேனே. உடனடியாக இது சம்பந்தமாக காவல்துறையில் புகார் கொடுக்குறாரு. குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக சொல்லி இளையராஜா என்கின்ற ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த குதிரை பேரம் சம்பந்தமாக அந்த 9 பேரை கைது பண்ணுறாங்க. எப்பேற்பட்ட மனுஷங்க, என்ன மனுஷங்க! 35 கோடி இல்லை, 50 கோடி இல்லை, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் என்ன உங்களால் விலைக்கு வாங்கவே முடியாது. டிவிகே கட்சியோட விசுவாசின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் ஊத்தங்கரை எம்எல்ஏ
புகார்லாம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா என்பவர் யாருங்க? ஏன்னா இன்றைக்கு டிவிகே கட்சியே குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க, குதிரை பேரத்தில் திமுக ஈடுபடுறாங்கன்னு ஆடிக்கொண்டிருப்பது இந்த இளையராஜா எம்எல்ஏ ஒருத்தர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான். ஆனால் பாருங்க, இந்த இளையராஜா அவர்களின் பின்னணியே ஒரு மோசடியான பின்னணி என்று நாங்கள் சொல்லலைங்க. நாங்கள் ஏன் சொல்லணும்? வீடியோ ஆதாரம் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியின் வேட்பாளராக முதலில் டிவிகே கட்சியோட வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் அந்த தொகுதியோட வேட்பாளர் யாருடைய பெயரை அறிவிச்சாரு? யார் அறிமுகம் செய்தார்? ஊத்தங்கரை தனி தொகுதி திரு பி குமரவேல், தனி தொகுதி திரு பி குமரவேல், இளைஞரணி இணை அமைப்பாளர். இளையராஜா பெயரை அறிவிச்சிருக்காரு? இல்லைங்களே. குமரவேல், ஊத்தங்கரை தொகுதியோட வேட்பாளரான குமரவேல், அதுவும் பாருங்க டிவிகே கட்சியோட இளைஞர் அணி இணை அமைப்பாளராக இருக்கிற குமரவேலை தான் பாருங்க வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. குமரவேல் என்கின்ற ஒரு நபரை, அதுவும் டிவிகே கட்சியோட இளைஞர் அணியில் உள்ள ஒருவரை ஊத்தங்கரை தொகுதி வேட்பாளராக அறிமுகம் செய்துவிட்டு திடீரென்று இளையராஜா அவர்கள் எப்படி உள்ள வராருங்க? 35 கோடி இல்லை, 50 கோடி இல்லை, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் என்ன உங்களால் விலைக்கு வாங்க முடியாது, நான் டிவிகே கட்சியோட பெரிய மகா விசுவாசின்னு சொன்னார் இல்லைங்களா? முதல்ல அவர் டிவிகே கட்சியை சேர்ந்தவரே கிடையாதுங்களாமே. அதிமுக கட்சியை சேர்ந்தவர் தான் பாருங்க இந்த இளையராஜா என்பவர். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலாக இளையராஜா என்பவர் அதிமுக கட்சியில் போட்டி போடுவதற்குத்தான் பாருங்க விருப்ப மனு போட்டிருக்காரு. சீட்டு அவருக்கு கொடுக்கல, அதிமுக கட்சியில் கிடைக்கல. அதனால பாருங்க, நான் டிவிகே கட்சியோட மகா பெரிய விசுவாசின்னு சொல்றவர் அதிமுக கட்சியில் இருந்துதான் டிவிகே கட்சிக்கு தாவுகிறார். கட்சியை விட்டு கட்சி தாவி வந்த இந்த இளையராஜா என்பவருக்கு வந்த கையோட தூம் தாத்தா அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படுகிறது. யார் மூலமா உள்ள போனார்னு தெரியல. புஷி ஆனந்த் அவர்கள் மூலமாகவோ அல்லது ஆதவர்ஜினா அவர்கள் மூலமாகவோ அல்லது வேறு யார் மூலமாகவோ உள்ள போய் உடனடியாக பாருங்க அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படுகிறது. எந்த இடத்துலங்க? ஊத்தங்கரை தொகுதியில் அறிவித்த குமரவேல் என்கின்ற அந்த வேட்பாளர் தூக்கி வெளியே போட்டுட்டு இளையராஜா அவர்களுக்கு கொடுக்குறாங்க சீட்டு. எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் டிவிகே கட்சியில் இடம் இருக்கு, சாமானியர்களுக்கு மட்டுமே எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படும். நாங்கள் அப்படி தான் கொடுத்துருக்கோம். 5-10 லட்சம் கூட பாருங்க ஒரு தொகுதிக்கு யாரும் செலவு பண்ணலையே. அப்பேற்பட்ட பரம ஏழைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் வாரி வழங்கியிருக்கோம்னு இன்னைக்கும் ஒட்டினுக்காங்க இல்லைங்களா? எவ்வளவு ஆதாரங்களை ஒட்டுமொத்தமாக ஏடிஆரே எடுத்து போட்டால் கூட நாங்கள் ஒத்துக்க மாட்டோமே. நாங்கள் எல்லாருமே பரம ஏழைகள், எளிய விட்டு பிள்ளைகள், சாமானியர்கள்னு சொல்லி ஊரை ஏமாற்றிருக்கிற அந்த சாமானிய வரிசையில் குமரவேல் என்பவருக்கு சீட்டு கொடுத்துட்டு அவரை தூக்கி வெளியே போட்டு எதற்காக அதிமுக கட்சியோட வேட்பாளரை உள்ளே கொண்டு வராங்க? ஊத்தங்கரை தொகுதியில் அவர்கிட்ட கேட்டாங்களாம், காசு செலவு பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒன்றியத்துக்கு என்னால் 1-1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் செலவு பண்ண முடியுங்க, அதுக்கு மேலே என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அப்படிங்களா, சரி இருக்கட்டும், தப்பு கிடையாது, ஓரமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள் காசு இருக்கிற இந்த இளையராஜா அவர்களை உள்ளே கொண்டு வந்தாங்களாம். டிவிகே கட்சியோட வேட்பாளர்கள் அறிமுக விழாவில் விஜய் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட அந்த குமரவேல் என்கின்ற வேட்பாளரை மாற்றியது கூட பாருங்க அந்த குமரவேல் என்பவருக்கே தெரியாதான். ஒரு கட்சியில் வேட்பாளர் ஒருவர் போட்டி போடணும்னு சொன்னால் இந்த நபரைத்தான் இந்த தொகுதியோட வேட்பாளராக நாங்கள் நியமனம் பண்ணுறோன்னு சொல்லி அந்த கட்சியோட தலைவர் அதிகாரப்பூர்வமாக ஃபார்ம் பியில் பாருங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்படி ஃபார்ம் பியில் கையெழுத்து போட்டு விஜய் அவர்கள் கொடுத்தது முதலில் இந்த ஊத்தங்கரை தொகுதி வேட்பாளரான குமரவேல் என்பவருக்கு தான். திடீர்னு பாருங்க வேட்புமனு தாக்கல் செய்ய போகிற அந்த நேரத்தில் தான் நீங்கள் இல்லைப்பா அந்த தொகுதி வேட்பாளர், இவர் தான்ப்பா அந்த தொகுதி வேட்பாளர் இளையராஜா என்பவர் என்று அறிமுகப்படுத்துகிறாங்களாம். அப்போ தான் அவருக்கே அதிர்ச்சியாக இருக்குங்களாம். என்னங்க இது, ஃபார்ம் பி எங்களுக்கு தானே கொடுத்துருக்கீங்க? இல்லைங்க, அந்த ஃபார்மை கொடுங்கன்னு சொல்லி குமரவேல்கிட்டேருந்து வாங்கி அந்த ஃபார்மை கீசி போட்டாங்களாம். குமரவேலுக்கு பதிலாக உள்ளே வந்தார் இல்லைங்களா இளையராஜா என்பவர் அதிமுக கட்சிக்குள்ளே இருந்து, அவருக்கு மறுபடியும் பாருங்க விஜய் அவர்கள் கையெழுத்திட்ட ஃபார்ம் பி வழங்கப்படுகிறது. அப்புறம் என்ன, வலுத்தவர் வந்தாச்சு, இளைச்சவனுக்கு இங்கே என்ன வேலை, போங்க காத்து விட்டோன்னு சொல்லி குமரவேல் அவர்கள் வெளியே போகிறாராம். ஆனால் அவர் போட்டிட்டு இருக்காரு. அதே ஊத்தங்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக மைக் சின்னத்தில் போட்டி போட்டிருக்காரு. விஜய் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட, எதற்காக இந்த இடத்துல அழுத்தி சொல்றோம்னா அந்த குமரவேல் என்பவருக்கு விழுந்த வாக்குகளோட எண்ணிக்கை, விஜய் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட ஊத்தங்கரை தொகுதி வேட்பாளர் குமரவேல் என்பவர் சுயேட்சையாக நின்று மைக் சின்னத்தில் போட்டி போட்ட அவருக்கு விழுந்த வாக்குகளின் எண்ணிக்கையை பார்க்கும்போது தான் இதற்கு முன்பாக இதை போன்ற ஒரு தேர்தலில் இந்த மாதிரி ஒரு கட்சியை இதற்கு முன்பாக மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களான்ட்டு எல்லாருக்குமே சந்தேகம். ஒரு தொகுதியில் உள்ள மக்கள் ஒரு வேட்பாளரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல எந்த கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க.
அந்த கட்சி சார்பாக நிற்கிற வேட்பாளர் யாருன்னு பார்ப்பாங்க. இதற்கு முன்பாக இந்த வேட்பாளர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா, இல்லை இவர் வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாரான்ட்டு பல விஷயங்களை யோசிச்சு தான் பாருங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த கட்சியோட வேட்பாளரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் பாருங்க டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு யாருக்குமே யார் நிற்கிறாங்கன்னு தெரியாதுங்க. திமுக கட்சி டிவிகே எம்எல்ஏக்களை பேரம் பேசி விலைக்கு வாங்குறாங்கன்னு சொல்றீங்களேயா, யாருனே உங்க எம்எல்ஏ தெரியாதியான்னு உதயநிதி அவர்கள் சொன்னார் இல்லைங்களா? அதற்கு ஆதாரம் சாட்சி மறுபடியும் சொல்றோம், இந்த ஊத்தங்கரை தொகுதி தான். விஜய் அவர்கள் யார் அறிமுகம் பண்ணாரு? குமரவேல் என்பவரை தான். நம்ம தலைவர் ஊத்தங்கரையில் குமரவேலு தான் அறிமுகம் பண்ணிக்காரு. அவர் முகத்தை நல்லா பார்த்துக்கோங்க, அவருக்கு தான் ஓட்டு போடணும்ட்டு ஒருவேளை பாருங்க நினைச்சிருந்தா அந்த குமரவேல் என்பவரோட முகத்தை பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் பாருங்க அதெல்லாம் பார்க்கல. ஏன் தெரியுங்களா? சுயேட்சையாக நின்னார் இல்லைங்களா அந்த குமரவேல் என்பவர். அவருக்கு விழுந்த வாக்குகளோட எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாகவே 247. அதுவும் யாருங்க? டிவிகே கட்சி தலைவரான விஜய் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட வேட்பாளர் குமரவேல். அவருக்கு விழுந்த வாக்குகளின் எண்ணிக்கை 247. அனைவருக்கும் தெரிகிற மாதிரி முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட வேட்பாளர் ஊத்தங்கரையில் குமரவேல் என்பவர். டிவி சீரியல்ல கூட இவருக்கு பதிலாக இவர்னு மாற்றும் போது எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தான் அறிவிப்பாங்க. ஆனால் பாருங்க அறிவிச்ச வேட்பாளர் குமரவேல் ஊத்தங்கரையில் யாருக்குமே தெரியாம இவருக்கு பதில் இவருன்ட்டு இளையராஜா என்பவரை உள்ள கொண்டு வந்தாங்க. குமரவேல் என்கின்ற வேட்பாளருக்கு பதிலாக இளையராஜா என்கின்ற வேட்பாளரை உள்ள கொண்டு வந்தது கூட யாருக்குமே தெரியாது. யாருன்னே தெரியாம தான் பாருங்க விசில் என்கின்ற ஒரே ஒரு சின்னத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்றது. அறிமுகம் செய்யப்பட்ட குமரவேல் என்பவருக்கு முகத்தை பார்த்து ஓட்டு போட்டிருந்தா அவருக்கு 80,000 ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அவருக்கு விழுந்த ஓட்டு 247. யாருன்னே தெரியாம, யாருக்குமே தெரியாம நைட்டோட நைட்டா ராவோட ராவோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ராவோட ராவா மாற்றி நிற்க வச்ச அந்த இளையராஜா என்பவருக்கு விழுந்த வாக்குகளோட எண்ணிக்கை 70,201 வாக்குகள். என்னங்க இது, என்னங்க இது? எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அறிமுகப்படுத்திய அந்த குமரவேல் என்கின்ற வேட்பாளர் முகத்துக்காக ஓட்டு போட்டுக்கிற பட்சத்தில் எல்லா ஓட்டும் அவருக்கு தான் விழுந்திருக்கணும். நம்ம தலைவர் அறிமுகம் பண்ண வேட்பாளர் இவர் தான் பண்ணிட்டு. ஆனால் பாருங்க அவருக்கு விழுந்த ஓட்டு 247. யாருக்குமே தெரியாம திடீர்னு உள்ள கொண்டு வந்த அந்த இளையராஜா என்கின்ற அதிமுக கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கு 70,201. அப்போ யோசிச்சு பாருங்க, உதயநிதி அவர்கள் சொன்னது உண்மை தானே? உங்க கட்சி எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஓட்டு போட்டவங்களுக்கே தெரியலன்னு சொல்லும் போது எதிர்கட்சிகளுக்கு எப்படி தெரியும் எந்த தொகுதி எம்எல்ஏ இன்னார் என்று? இதை விட ஒரு உலகமாக பயங்கரமான பெரிய காமெடி தெரியுங்களா? இன்றைக்கும் டிவிகே கட்சியோட வேட்பாளர்கள் பட்டியல்ல இளையராஜா என்பவர் பெயரே கிடையாது. இன்னைக்கும் பாருங்க ஊத்தங்கரை தொகுதி வேட்பாளர் குமரவேல் என்பவர் பெயர் தான் இருக்கு. எதுக்காக? அனைவருக்கும் தெரிகிற மாதிரி டிவிகே கட்சி இளைஞர் அணியை சேர்ந்த குமரவேல் என்பவரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு யாருக்குமே தெரியாம திடீரென்று அதிமுக கட்சியை சேர்ந்த வேட்பாளரான இளையராஜாவை உள்ள ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, என்ன காரணத்துக்காக குமரவேல் வெளியேற்றப்பட்டார்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. என்னென்னு வெள்ளை அறிக்கையில் கொடுப்பாங்க? இல்லைங்க நாங்கள் கேட்டோம் அவர்கிட்ட காசு இருக்குதா செலவு பண்ணதுக்கிட்டே, கொஞ்சமாக தான் இருக்குன்னாரு. கொஞ்சத்தை வச்சு நம்ம என்னப்பா பண்ண முடியும், சரி நீங்கள் போங்க அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி காசு உள்ளவரை உள்ளே கொண்டு வந்துட்டோன்னு வெள்ளையர்கள் கொடுப்பாங்களா? ஏங்க சும்மா நிறுத்துங்க, உங்கள் வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு யாராவது சப்பக்கட்டு கட்டினீங்கன்னா அப்போ எதற்காக விஜய் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட அந்த குமரவேலுக்கு பதிலாக இளையராஜா அவர்கள் அதிமுக கட்சிக்குள்ளேருந்து வந்த உடனே வந்த கையோட சீட்டு கொடுத்து ஃபார்ம் பி வழங்கப்பட்டதுன்ட்டு தெல்ல தெளிவாக புரிகிற மாதிரி உண்மையை போட்டு உடைங்க. சொல்லுவாங்க ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் கொள்ளைக்காரர்கள், நாங்கள் மட்டும்தான் வெள்ளையானவங்க, வெண்மையான மனசுக்கு சொந்தமான தூய சக்தின்னு சொல்லுவாங்களே தவிர உண்மையை போட்டு உடைக்கவே மாட்டாங்க. சரி, அந்த உண்மையை உடைக்காம போகிறது கூட ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டோம். இப்போ இந்த இடத்துல இளையராஜா என்கின்ற அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் அவருடைய சகோதரர் மூளையாக இருந்து செயல்பட்டு குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக சொல்லி 9 பேரை கைது பண்ணுறாங்க. புகார் கொடுத்த இளையராஜா அவர்களே பாருங்க அவருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக இருக்கு. இவர் சொல்றாரு பாருங்க 35 கோடி இல்லை 50 கோடி இல்லை, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நான் டிவிகே கட்சியோட விசுவாசி, என்னை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்ட்டு. என்னமோ விஜய் அவர்கள் நடிகராக இருந்த காலத்தில் இருந்தே மக்கள் மன்றத்தில் இருந்து டிவிகே கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பணிபுரிந்தவரை போல உடன் டிராவல் பண்ண மாதிரி என்ன பில்டப்பு டிவிகே கட்சியோட விசுவாசின்னு சொல்லி அப்போ தான் வந்து சேர்ந்துருக்காரு. அதிமுக கட்சியில் சீட்டு கிடைக்கலன்னு சொன்ன உடனே கட்சி விட்டு கட்சி தாவி இவருடைய நம்பகத்தன்மையே இப்பேற்பட்ட அளவில் இந்த பின்னணியில் இருக்கும்போது இவர் கொடுத்த புகார் என்ன மாதிரி இருக்குங்க? அப்படிலாம் பொதுவாக எல்லாத்தையும் கையாண்டா எப்படிங்க? சரி, அவர் வந்த வழி ஏதோ எசக்கு பசங்க ஏடா கூடமா எக்குத்தப்பா இருக்குங்க. அவர் பின்னணி ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டோம், சீட்டு கட்சி எம்எல்ஏவான பின்னணிலாம். ஆனால் பாருங்க அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 9 பேர் கைது பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த 9 பேருக்கு பின்னாடி பேரம் பேசி அந்த 9 பேருக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி மூளையாக இருந்து செயல்பட்டுருக்காரு இல்லைங்களா?
ஆதாரபூர்வமாக தானே கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த கைது நடவடிக்கை எடுத்துன்னு வந்தாங்கன்னு சொன்னால் இந்த கைதுக்கு பின்னணியிலும் மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது என்று பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் அவர்கள் சொல்லியிருக்காரு. கைது செய்யப்பட்ட இந்த 9 பேரில் மிக முக்கியமானவர்கள் 3 பேர்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ராஜேஷ், இன்னொருத்தர் ஸ்ரீனிவாசன், அடுத்து திருநாவுக்கரசு. இந்த 3 பேர் தான் மிக முக்கியமானவர்களாம். இந்த 3 பேரின் தலைமையில் தான் இந்த குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. சரி, சொல்கிறது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த ராஜேஷ் என்பவர் யார், ஸ்ரீனிவாசன் என்பவர் யார், திருநாவுக்கரசர் என்பவர் யாருங்க? அதில் ராஜேஷ் என்பவர் தினமுகம் என்கின்ற பத்திரிகையை நடத்துகிறாராம். ஜூன் மாதம் வெளியான தினமுகம் என்கின்ற பத்திரிகையோட அட்டைப்படத்தில் என்னென்னு போடப்பட்டிருக்குங்க? கப்பு முக்கியம் பிகிலு, மக்களே என் சக்தி, தமிழ்நாடு என் பொறுப்பு, கப்பு முக்கியம் பிகிலு. இதுதான் பாருங்க அட்டைப்படம். ராஜேஷ் என்பவரை தொடர்ந்து அடுத்து இன்னொருவர் ஸ்ரீனிவாசன் என்பவர். அவர் யாருங்க? நாடார் பாதுகாப்பு பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை நடத்துறவர். அவர் கொடுத்த விளம்பரத்தில் என்னென்னு போட்டிருக்குங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் வாழ்க வாழ்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்க வாழ்க, அந்த மாதிரி எதுவும் விளம்பரம் கொடுத்துருக்காரா? இல்லைங்களே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் கொடுக்கப்பட்ட அந்த விளம்பரம் தாவேகா கட்சி கொண்டது. தமிழக முதல்வராக பதவியேற்ற திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். அடுத்து தலைமை தாங்கிய முக்கியமான 3 பேர்ல 3வது நபர் திருநாவுக்கரசு என்பவர். இந்த திருநாவுக்கரசு யார், இவருடைய பின்னணி என்னவென்பதை ஏற்கனவே இந்த குதிரை பேர சம்பந்தப்பட்ட புகார் வெளியில் வந்ததை அடுத்து விரிவாக ஒரு காணொலி பதிவு பண்ணிட்டோம். யார் இந்த திருநாவுக்கரசு என்பவர் என்று. IPDS என்கின்ற ஒரு சர்வே நிறுவனம் நடத்துபவர். தேர்தல் சமயத்தில் எந்த கட்சி ஜெயிக்கொண்டு கருத்து கணிப்புலாம் எடுத்து வெளியிடுவாங்க இல்லைங்களா, அது போன்ற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்துபவர் தான் இந்த திருநாவுக்கரசு என்பவர். மேலும் தான் ஒரு லயோலா காலேஜோட முன்னாள் மாணவர் என்றும் தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டு தான் IPDS என்கின்ற நிறுவனத்தை நடத்தியிருக்காரு. இவர் முழுக்க முழுக்க தற்குறிமலை அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய முழு ஆதரவாளர். 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பிஸ்கெட் ஜேபி கட்சி 40க்கு 40 அடிக்கலைன்னா, தற்குறிமலை அவர்கள் மட்டும் ஜெயிக்கலைன்னா நான் இந்த சர்வே கம்பெனி நிறுவனத்தையே மூடிட்டு போயிடுறேன்னு சொன்னாரு. சார் என்னுடைய இந்த இது சேஞ்சாச்சுன்னா என்னுடைய IPDS தனியார் நிறுவனம் சார், சும்மா இல்ல, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் கழிச்சு போடுவேன். சரிங்களா, 24 வருஷம் இந்த ஃபீல்டு இருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க பிஸ்கெட் ஜேபி கட்சி மற்றும் தற்குறிமலை அவர்களின் ஆதரவாளர் என்பதோடு மட்டுமல்லாமல் டிவிகே கட்சியோட சப்போர்ட்டர் இவர். இன்னைக்கு ஐடி ரேட் பார்த்தாலும் எத்தனை ஆயிரம் கோடி பிடிக்கப்பட்டது. இன்னைக்கு தமிழக அரசு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பழைய ஸ்டைலா பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஒன்னும் அட்வான்டேஜா வந்து இடி ஐடிக்கு மேல வேற ஏதாவது விஞ்ஞான ரூபத்தில் அரசு சிந்திச்சு இந்த பணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு அரசாங்கன்ற பொறுப்புகளில் வந்து நான் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் பொறுப்பேற்றுக் கொண்ட போது அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. இது நாட்டுக்கும் நன்மை பெருக்கிறதல்ல. இப்போ இந்த பொதுவாக வந்து ஏவாவேடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற துறையில அதிக விதமான வருமானம் ஈட்டக்கூடிய தனி வருமானம் அரசாங்கத்திற்கல்ல தனியாக வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருக்கிறார் என்பதை நான் ஊடகத்துறை வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ நடத்தப்பட்ட குதிரை பேரத்தில் மிக முக்கியமாக தலைமை தாங்கிய 3 பேர்னு சொன்ன ராஜேஷ் என்பவர், அவரும் பாருங்க டிவிகே கட்சியோட சப்போர்ட்டர் என்று அவர் நடத்துகிற அந்த பத்திரிகையோட அட்டைப்படமே காட்டி கொடுக்கும். 2வது ஸ்ரீனிவாசன் என்பவர், அவரோட விளம்பரத்தில் அவர் யாருன்னு தெரியுது. 3வது திருநாவுக்கரசு என்பவர், அவரோட பின்னணி எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த மூவரின் தலைமையில் தான் குதிரை பேரம் நடத்தப்பட்டது. டிவிகே கட்சிக்கு எதிராகன்னு சொன்னா, இதை இட்லின்னு சொன்னா சட்னியாவது நம்புமான்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? மேலும் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி துணையோடு 150 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு செய்து டிவிகே கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்ற இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ஒரு SI அளவில் விசாரிக்க முடியுமா? ஒரு இன்ஸ்பெக்டர் ஏசி அளவில் தான் இந்த விசாரணை போகும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் திருவல்லிக்கேணி SI தான் பாருங்க இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற உண்மை அடுத்து வெளியில் வந்ததை தொடர்ந்து தான் இன்னும் பாருங்க இந்த புகாருக்கு பின்னணியில் இருக்கும் சந்தேகம் இன்னும் மேலும் மேலும் அதிகமானது. இவ்வளவு பெரிய சம்பவம் நடத்தியதாக சொல்றாங்க, கோடிக்கணக்கில் பணம் புரண்டதாக சொல்றாங்க. அப்போ இந்நேரம் இந்த புகாரை விசாரிக்க தனி குழு SIT ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கணுமே. ஒரு உயர் அதிகாரியின் தலைமையில் ஒரு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தலைமையில் தானே இந்த புகாரை நேரம் விசாரிச்சிருக்கணும். விசாரித்து ஒவ்வொருத்தரையும் வெளியே கொண்டு வந்துருக்கணும். அதை விட்டு புகார் கொடுத்த உடனேயே பாருங்கப்பா சம்மந்தப்பட்டவங்க இவங்க தான் சொல்லி இந்த மூவரின் தலைமையில் பின்னாடி ஒரு 6 பேர் இருக்காங்கன்னு மொத்தமாக 9 பேர் கைது பண்ணுறாங்களே. கைது செய்யப்பட்ட இந்த 9 பேரில் இந்த 3 பேர் தலைமை தாங்கிய பின்னணியே எல்லாமே பாருங்க டிவிகே கட்சி சப்போர்ட்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க டிவிகே கட்சியோட சப்போர்ட்டராக இருக்கக்கூடியவங்க எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் துணையோடு டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தில் ஈடுபட்டு விலைக்கு வாங்க முடியுங்க, விலை பேச முடியுங்க? இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி. ஏங்க வெள்ளை அறிக்கைலாம் கொடுப்பாங்க, கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா? எவ்வளோ வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க, இந்த வெள்ளை அறிக்கை தானே கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா?
சும்மா நீங்கள் பேச்செல்லாம் மாற்றாதீங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த குதிரை பேரத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னா எதற்காக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்? என்னப்பா இது வாழைப்பழம் காமெடி மாதிரி அந்த பழம் தான் இந்த பழம், இந்த பழம் தான் அந்த பழம்னு மறுபடியும் கேட்குறீங்க. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டோமே. இந்த கேள்விக்கு யாராவது பதிலை நீங்கள் கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் ஆஜராக மாட்டாரு, ஆஜராக மறுக்கிறார்னு கேட்குற கேள்வியை மரிய வில்சன் அவர்கள்கிட்ட கேளுங்க. அவர் ஏன் ஆஜராக மாட்டாரு? ஆளுங்கட்சியோட கரண்ட் சிட்டிங் மினிஸ்டர், அவருக்கே ஏதோ ஒரு ஆஜராபத்துக்கு ஏதோ ஒரு தயக்கம், கலக்கம், ஏதோ ஒரு வித பயம் இருக்குன்னு சொல்லும்போது எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பயம் இருக்காதுங்களா? ஏதாவது ஒரு வகையான பொய் வழக்கு போட்டு யாராவது நம்ம கையில் கிடைக்கணும்ப்பா. நம்ம கெத்து காட்டுறதுக்காக யாராவது ஒரு எம்எல்ஏ உள்ள தூக்கி வச்சே ஆகணும். அனிதா ராதாகிருஷ்ணனை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணோம், முடியாமல் போச்சு. நீதிமன்றத்தின் மூலமாக அடிக்கு மேலே அடி வாங்கி வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? யாராவது ஒரு எம்எல்ஏ உள்ள தூக்கி வைக்கணுமே. இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக செந்தில் பாலாஜி மூளையாக செயல்பட்டார்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அவரை தான் பாருங்கள் ஹைலைட் பண்ணி சம்மன்லாம் கொடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு யாரையாவது தேடி கண்டுபிடிச்சி இன்னைக்குள்ள ஒரு எம்எல்ஏ கைது பண்ணியே ஆகணும்ன்ட்டு ஒரு வேலை பாருங்கள். அந்த மாதிரி வெறித்தனமாக இருக்கிற அந்த வெறித்தனத்துக்கு மத்தியில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகிறார்னு வச்சுப்போம். ஏதாவது ஒரு பொய் வழக்கு போட்டு அப்படியே அமுக்கி வைக்க மாட்டாங்கன்ட்டு என்ன நிச்சயங்க? எதுக்காக இந்த டார்கெட் பண்ணுறாங்க? என்ன பாருங்கள், வேறு வழியே இல்லைங்க. டிவிகே கட்சி வெற்றி பெற்ற அந்த நொடியில் இருந்து அதிகப்படியாக குதிரை பேர விஷயத்தில் ஈடுபட்டது தாவேக்காதான் என்று எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணார். தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமான மக்களுக்கு பரவலாக போய் சேர்ந்தது டிவிகே கட்சி குதிரை பேரம் பண்ணுறாங்கன்ற ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ டிவிகே கட்சி செய்கின்ற குதிரை பேரத்தை மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் திமுக கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு பேரம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு ஒட்டுமொத்தமான அட்டென்ஷனை அந்த பக்கம் திருப்பத்துக்கு தான் நீங்கள் இந்த டார்கெட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு எதிர்க்கட்சி வைக்கின்ற வாதம். அதைத்தான் உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாதியான்னு. ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா, எப்படி எடுக்க முடியும்? ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ஒன்ஸ் அகைன் சொல்கிறோம், ஓட்டு போட்டவங்களுக்கு எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் நிற்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு குமரவேலு நிறுத்துறாங்க, திடீர்னு பார்த்தா இளையராஜா வந்து நிற்கிறாரு. இந்த இளையராஜா என்கின்ற ஊத்தங்கர எம்எல்ஏ அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் ஊருக்குள்ள இவ்வளவு விஷயம் பத்து என்ஜின் இருக்கு. ஆனால் பற்றி எரிய வைத்த இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் உள்ள ஆதாரம், ஏதாவது தம்மா தூண்ட ஆதாரம் கொடுத்தாங்களாங்க? கால் பண்ணி என்ன மிரட்டினாங்கன்னு சொன்னார். ஏதாவது கால் ரெக்கார்டு கொடுத்தாங்களா? சேட் வழியாக வந்து என்ன மிரட்டினாங்க. என்ன பேரத்துக்கு படிய மாட்டியா, பேரத்துக்கு படிக்கிறியா இல்லையா? நாங்கள் சொல்கிற கட்சிக்கு எந்த ஒரு கட்சி பேர்லாம் மென்ஷன் பண்ணலீங்களா, எந்த கட்சியின் பேர்லாம் சொல்லிங்களா, நாங்கள் சொல்கிற கட்சிக்கு வரீங்களா இல்லையா? அப்படி வரல பார்த்துக்கோங்க, உங்களை அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். ரெண்டாவது நாங்கள் பேரம் பேசின விஷயத்தை யாராவது வெளியே சொன்னீங்க, அப்புறம் நடக்கக்கூடாதான் நடந்தோன்னு சேட்டு வழியாக வந்து மிரட்டினாங்கன்னு சொன்ன ஆதாரத்தை ஏதாவது எடுத்து போட்டாங்களா? இது வரைக்கும் ஒரே ஒரு ஆதாரம் கூட கொடுக்கல. எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் கம்ப சுத்திக்கின்னு ஃப்ளாஷ் நியூஸ் அடிச்சு ஒரு கையில் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடச்சிருந்தா இந்நேரம் தெருக்கி விட்டுருக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இந்த நொடி வரை இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் எந்த ஒரு ஆதாரம் இந்த இளையராஜா அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளியிடாத போது, ஆனால் பாருங்க ஃப்ளாஷ் நியூஸ் மட்டும் நொடிக்கு நொடி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. பத்தி எரியல, பற்ற வச்சு எரிய வச்சிருக்காங்க. டிவிகே கட்சி செய்கின்ற குதிரை பேரத்தில் இருந்து மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை விட பெரிய விஷயமா ஏதாவது இழுத்து விடணும். எந்த விஷயத்தை இழுத்து விடலாம்? திமுகன்னு சொன்னால் மட்டும்தான் பாருங்கள் ஒட்டுமொத்தமான அட்டென்ஷன் அந்த பக்கம் திரும்பும். ஸோ அந்த அட்டென்ஷனை திருப்பி இருக்கிற வேலையை தான் பார்க்குறாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், ஏன் திருப்பினவங்களுக்கும் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா குதிரை பேரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறித்து முக்கியமாக பாருங்கள். இந்த வேட்பாளர்களை மாற்றினாங்க இல்லைங்களா, சீரியலில் மாற்றுற மாதிரி, அந்த விஷயத்தை குறித்து நீங்கள் உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக தவறாமல் உங்கள் கருத்தில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.